Hi friends, welcome and welcome back to our channel Hema Says. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த கோவில் 4000 வருடம் மிகவும் பழமையான கோவில். இந்த கோவில் பஞ்சபூத கோயில்கள்ல ஆகாயத்தை குறிக்குது. இந்த கோவில் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்வேட்டர். அதாவது நடராஜருடைய பாதம் இந்த பூமியினுடைய மைய பகுதியில் கரெக்டாக இருக்குது. அதாவது மொத்த மேக்னெட்டிக் ஈக்வேட்டருமே நம்ம நடராஜருடைய காலடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் நம்ம மனித உடலை மையமாக வைத்து கட்டப்பட்டிருக்காங்க. அதாவது நுழைவு வாய்கள் இந்த கோவிலில் 9 இருக்கும். அதே மாதிரி நம்ம மனித உடம்புலையும் 9 நவ துவாரங்கள் இருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்களும் 5 கனக சபைகளும் இருக்கும். இதில் நாம் இப்போ கிழக்கு கோபுர வாசல் மூலமா போயிட்டு இருக்கோம். இப்போ தஞ்சை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மன்னர் இந்த காலகட்டத்தில் இதை கட்டி முடிச்சாருன்னு சொல்லுவோம். ஆனால் நடராஜர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதை பல்வேறு மன்னர்கள் பல்வேறு காலகட்டத்தில் இதை கட்டியிருக்காங்க. பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் அப்படின்னு பல்வேறு அரசர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இதை கட்டியிருக்காங்க. இதில் இருக்க தூண்களும் இதோட விளக்குகளுமே சொல்லும் இந்த கோவில் எவ்வளவு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்க தங்க கோபுரத்தில் இருக்க தங்க தகடல் 21,600 தங்க தகடல் இருக்கு. இது நம்மளோட சுவாசங்களுடைய எண்ணிக்கையை குறிக்குது. இந்த 21,600 தங்க தகடுகளை அடிக்கிறதுக்கு 72,000 ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த 72,000 அப்படின்றது நம்ம மனித உடல்ல இருக்க நரம்புகளோட எண்ணிக்கையை குறிக்குது. இந்த கோயிலில் இருக்க சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடராஜரும் கோவிந்தராஜ பெருமாளும் ஒரே சன்னதியில் இருக்கிறது தான். இப்போ நம்ம பெருமாளை வழிபடுத்து இப்படி திரும்பணும் அப்படின்னா இங்கே கோவிந்தராஜ பெருமாள் இருக்கும். இதில் மிகவும் சிறப்புமிக்க செய்தி என்னன்னா என்னோட திருமணம் இந்த கோவிலில் தான் நடைபெற்றது. அடுத்து இங்கே தான் கோவில் மாடுகள்லாம் இருக்கும். இங்கே தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால்லாம் இங்கே தான் கறந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 4 கோபுரங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். அங்கவே எழுதியிருப்பாங்க பாருங்க, ஒரே இடத்தில் தரிசிக்கும் இடம். அதாவது இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கோபுர வாயில்களும் நமக்கு ஒரே இடத்துல தெரியும். இந்த 1000 கால் மண்டபத்தில் 999 தூண்களும் 1000வது தூணா நம்ம நடராஜரோட கால் தாங்கி பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நடராஜர் கோயிலோட ஃபுல் ஹிஸ்டரியை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.